என்னப்பா பண்றீங்க? ஏன் ஒரு அப்பாவியை போட்டு அடிக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்மஸா இல்லையா? ஆமா. நான் சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு படத்துக்கு போனோம். டேக்கு ஒன் டைம் கேட்டா இவ்வளோ பெரிய தங்க வாட்சை வச்சுன்னுக்குறான். ஒரு டைம் பார்த்து சொல்ல மாட்டேங்கிறான். ஈன்னு பல்ல காட்டுனுக்குறான். உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்களா. டைம் கேட்டு சொல்லனா கோவம் வருதா? ஆமா சார். எதுக்கு டைம் கேக்குறீங்க? சார் நான் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே படத்துக்கு போனேன். என் ஃப்ரெண்ட் எல்லாம் வெயிட் பண்ணுகிறான். அதை கேட்டா சொல்ல மாட்டேன். தம்பி, இப்போ உங்களுக்கு அவசரம் சர்ச்சுக்கு போறதா படத்துக்கு போறதா? சார் சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்மஸ் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே தியேட்டருக்கு போயிட்டு வேற எங்கெல்லாம் போகணும் சார். அதெல்லாம் வேற எங்கனா போகணும் சார். ஆமா. சர்ச்சுக்கு கூட போகாம சரி வியாபாரத்துக்கு செய்யலான்னு வந்தா பழம் வாங்கி நல்லா முக்கின அந்த பேமானி மூதேவி சாப்பிட்டு காசு தர மாட்டேங்கிறாங்க சார். நீங்க கிறிஸ்டியனா? ஆமா சார். நான் சார் என் பேரு மத்திய சார். நான் கிறிஸ்டின். எங்க தாத்தா கிறிஸ்டின், பரம்பரையா கிறிஸ்டின் சார். பரம்பரையா கிறிஸ்துவங்க? ஆமாங்க சார். ஆனா கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு போல. வியாபாரம் எப்பனா டல்லா இருந்தாக்கா அப்ப போவோம் சார். ஓ, வியாபாரம் நடக்கலனா தான் சர்ச்சு பக்கம் போறது. ஆமா சார். முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு சொன்னதை படிக்கல சார். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் வா கிரிக்கெட் ஆடலான்னு சொல்லி கூப்பிட்டா கூட நான் கிரிக்கெட் ஆடுறதுக்கு கூட விளையாடுறதுக்கு கூட போவாதா? வெரி குட். நான் சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி வந்து ஒளியெல்லாம் தெரியல சார். இந்த பெரியவர் இருந்தார் சார். நான் போய் ஐயா கொஞ்சம் ஒளி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டேன் சார். பார்த்தா என்னை பார்த்து ஈயான்னு பல்ல முழிக்கிறார் சார். அப்படியே கோவம் சார். அப்படியே குத்தலாம் சார். ஒருத்தன் அடிச்சு கீழே போட்டு போயிட்டுக்கோம் சார். நாங்க உங்களுக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு வழி தெரியணும். ஆமா சார். நீங்க ஊருக்கு புதுசா தம்பி? என்ன சார், இதே ஊர் தான் சார் எங்களது. ஊரே ஊரா? ஆமா சார். அப்போ நீங்க சர்ச்சுக்கு போறீங்களே, அது எந்த சர்ச்சு? வேற சர்ச்சா சார்? எங்க சர்ச்சுக்கு தான் சார் நாங்க கேட்டோம். என்னையா நீ இதே ஊரு சர்ச்சு உங்க சர்ச்சு? ஆமா சார். எப்படி வழி தெரியாம போச்சு சார்? அது நம்ம கிறிஸ்மஸ்க்கு தான் சார். பண்டிகை கிறிஸ்துவனா நீ? ஆமா சார். சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மாட்டு தொழுவத்துல ஏழை பிள்ளையா உனக்காக எனக்காக பிறந்தாரியா? நம்ம பிள்ளைங்களை தெருவில் விடுறோமா? மண்ணு பட்டுடுதுன்றோம், சாக்கடை ஓரம் போகக்கூடாதுன்றோம். நம்ம பிள்ளை எவ்வளவு பத்திரம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்த கடவுள் தன் சொந்த குமாரனை மாட்டு தொழுவத்துக்கு அனுப்பல. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்றதுக்கு அவர் தானே காரணம். அந்த அன்பான நாளை அவரை கூட ஆராதிக்காம 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம ரொம்ப சுயநலமா சுத்துற கிறிஸ்துவங்களா மாறிட்டோம் இல்லை நம்ம? போங்கயா, நிற்காதீங்க, போங்க. ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்துவனுடைய அடையாளம். வியாபாரம் பண்ணின்னு சினிமாவுக்கு போயின்னு